டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சைபர் கிரைம். சைபர் கிரைம் வந்து ஆக்சுவலாக ஒரு சிஸ்டம் மூலிமா, சிஸ்டம் யூஸ் பண்ணியோ மொபைல் யூஸ் பண்ணியோ பண்ணுற கிரைம்ஸ் எல்லாமே சைபர் கிரைம்ஸ்னு சொல்லுவாங்க. அது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறோம், அந்த அட்டெம்ப்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஒருத்தரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ணுறோம், ஒருத்தரோடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஸ்டீல் பண்ணுறான் ஒரு ஹேக்கர் அப்படின்னா அது வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட். சைபர் ஸ்டால்கிங்கிறது வந்து டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அன்வான்டாக அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை டார்கெட் பண்ணி அவங்கள ஏதோ ஒரு வகையில் வந்து டார்ச்சர் பண்ணுறது. அப்புறம் பிஷிங்கிறது வந்து ஒரு பர்சனுக்கு இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஃபேக் இமெயில்ஸ் அனுப்புகிறோம். எந்த லிங்கை வச்சுன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட்டோடைய பிஷ்டு வெப்சைட், அதோட எக்ஸாக்ட் க்ளோன், பட் நம்ம வந்து அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட், அந்த லிங்க் அனுப்புகிறோம். அவங்க லாகின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு கிடச்சிடும். அந்த மாதிரி பண்ணுறது பிஷிங். அப்புறம் ஆன்லைன் ஃப்ராடு, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஹார்ம் பண்ணும். ஒருத்தருடைய ஹார்ம் வந்து மற்றவங்கள வந்து பாதிக்காது, அந்த ஒவ்வொரு பர்சன் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது கிரைம் அகெயின்ஸ்ட் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனோட டேட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த என்டையர் ஆர்கனைசேஷனை அஃபெக்ட் பண்ணப்படும். அடுத்தது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட வெப்சைட் இருக்குல்ல, சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் பண்ணுறோம். அந்த சர்வரை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக ஏதோ ஒரு இதை வச்சு இல்லை மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக ஹிட் அடிக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேலே அந்த சர்வர் வந்து லோடு தாங்காமல் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத ஹேங் ஆகிடுது. அதுக்கு பேர் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். அப்புறம் வந்து கார்ப்பரேட் எஸ்பியோனேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக அந்த கார்ப்பரேட்டோடைய இல்லை ஒரு கம்பெனியோடைய ட்ரேட் சீக்ரெட்ஸ் எடுக்கிறது. அப்புறம் ரேன்சம்வேர் அட்டாக்னா என்னன்னா இது கொஞ்சம் முக்கியமான அட்டாக். ஒரு ஆர்கனைசேஷனுடைய மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் எடுத்து அந்த எல்லா சிஸ்டத்தில் இருக்க டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணி அந்த சிஸ்டம்லேயே வச்சுருவாங்க. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ண முடியாது. அதை ரீட் பண்ணோன்னா அவங்க ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, அந்த அமௌண்ட் கட்டினா தான் அதை மறுபடியும் அவங்க டீக்ரிப்ட் பண்ணி அந்த இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரேன்சம்வேர் அட்டாக். இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வரைக்கும் பாதிக்கப்பட வேண்டிய இது. அடுத்தது கிரைம் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு சிஸ்டத்தோடைய டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனோடைய சிஸ்டமை வந்து ஹேக் பண்ணிட்டா அந்த சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஒருத்தருடைய ஐடியாவை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவை ஏதோ ஒரு காப்பிரைட் அப்ளை பண்ணுறதுக்காக அந்த டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு ஃபேமஸான வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டை வந்து நம்ம டூப்ளிகேட் மாதிரி பண்ணி அதில் அன்வான்ட் டேட்டாவை போட்டு அந்த கம்பெனியோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோட பேரை டேமேஜ் பண்ணுறது. அப்புறம் பணமே வாங்காமல் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிராக் போட்டு யூஸ் பண்ணுறது. இதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிரைம் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இது வந்து ஒரு சொசைட்டியே பாதிக்கப்படக்கூடிய கிரைம்ஸ் எல்லாம் கிரைம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி. இதெல்லாம் நம்ம ரீட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஆன கண்டென்ட், இதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட முக்கியமான டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி ஆர் ஸ்டேட்டே வந்து இதுக்காக ஃபண்டு செலவு பண்ணி இன்னொரு கண்ட்ரி மேலேயோ இல்லை இன்னொரு நேஷ்னல் மேலேயோ இல்லை இன்னொரு ஸ்டேட் டு ஸ்டேட் மேலேயோ ஒரு டிஜிட்டல் அட்டாக் பண்ணுறது. இது எல்லாமே வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக வர சைபர் கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலில் வந்துட்டுருக்கு. அதாவது கிரிப்டோ ஜாக்கிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸை மைண்ட் பண்ணுறேங்கிற பேரில் நம்ம ஏதோ ஒரு பர்சனோடைய ஃபோனையோ இல்லை சிஸ்டமையோ இல்லீகலாக யூஸ் பண்ணோம்னா அந்த சிஸ்டம் ஃபுல் ஹேங் ஆயிரும். பட் அந்த சிஸ்டத்தோட ரிசோர்ஸை வந்து இந்த பர்சன் யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி மைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அப்புறம் டீப் ஃபேக் ஸ்கேம்ஸ். இது என்ன பண்ணுன்னா ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பர்சனோடைய ஃபேஸை அப்படியே கிரியேட் பண்ணி அவர் மாதிரியே வீடியோ ரெடி பண்ணி அதை வச்சு இண்டிவிஜுவல்ஸை பிளாக்மெயில் பண்ணுறது. அடுத்தது ஐஓடி அட்டாக்ஸ். ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஸ்மார்ட் டிவைஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த டிவைஸ் அட்டாக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி கேமராவை ஹேக் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு அட்டாக்ஸ். இன்னும் மெஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி இன்னும் லேட்டஸ்ட்டான அட்டாக்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எமர்ஜிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைபர் கிரைம். இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் ஆக்சுவலாக நடந்தது. 2013 ஒன்று, 2017 ஒன்று. இதோட ப்ரிவென்ஷன் மெஷர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு எது யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் யூனிக் பாஸ்வேர்டாக ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து எங்கே எழுதிலாம் வைக்கக்கூடாது. ஃபோன்லேயுமே வந்து நோட் பேடில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் தப்பு.
அதே மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணணும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாலும் நமக்கு ஓடிபி வரணும், அது போட்டால் தான் உள்ளே போகணும். அடுத்தது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பே பண்ணி வாங்கியிருக்கணும், அதை ரெகுலராக அப்டேட் பண்ணணும். பீரியாடிக்கலாக சிஸ்டம் வந்து ஏதாவது வைரஸ் இருக்காங்கிறத பீரியாடிக்கலாக ஸ்கேன் பண்ணலாம், 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 1 வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி. அடுத்தது ஒரு இன்டர்நெட்டை இல்லை மொபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க வந்து எல்லாத்துக்குமே சிஸ்டமை பற்றி, கம்ப்யூட்டரை பற்றி, இல்லை வெப்சைட்ஸை பற்றி ஜென்ரல் ஐடியா நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னென்ன தெரியாமல் அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து எஜுகேஷன் இருக்காது, ஆனால் அவங்கள வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க, அவங்க அவங்களோட ஒர்க்கெல்லாம் இதில் என்ட்ரி போடுவேன்னு சொல்லி பழக்கி விட்டுருப்போம். அவங்களுக்கு என்ன தெரியும்னா அதை லாகின் பண்ணி என்ட்ரி போட மட்டும் தான் தெரியும். அவங்களுக்குலாம் வந்து எது வேலிட் இல்லை, HTTPSனால என்னன்னு தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியே வரும், ஆனால் அதில் எல்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம அந்த ஆர்கனைசேஷன் பொறுப்பெடுத்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்னா அந்த நெட்வொர்க்கை வந்து ப்ராப்பராக ஃபயர்வால் மெயின்டைன் பண்ணணும். இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் நடந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணிடும். ஏதோ ஒன்று பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணிடும், கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.